எங்களுக்கு இன்னைக்கு என்ன பொங்கலோட செலிப்ரேஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நேற்று வந்து நாங்கள் ஆக்சுவலாக ஜல்லிக்கட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைன்ல என்ன பதிவு பண்ணணும் என்னன்னு பார்த்து எல்லாமே பண்ணி வச்சிட்டோம். நேற்று 2 மணி வரைக்கும் எங்களுக்கு வரல அப்ரூவ், அதாவது பதிவாயிருச்சு அப்ரூவ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி 2 மணிக்கு தான் வந்துச்சு. சரி வந்தோடனே ஒரே வைபாகி. அதுக்கு முன்னாடி நிறைய பிளான் வச்சிருந்தோம். ஸோ கொடைக்கானல் போவோம், அங்கே போவோம், இங்கே போவோம், எல்லாம் நிறைய வச்சிருந்தோம். கடைசியில் எங்க பிளான் பண்ண எல்லாரும் போயிட்டாங்க. எப்படி சொல்றது, பிளானிங் எக்ஸிக்யூட் பண்ணணும்னு நினைச்சா நாங்க போக முடியல. ஏன்னா எங்களுக்கு ஜல்லிக்கட்டு வந்தோடனே சரின்னு ஆர்வமா கிளம்பி வந்துட்டோம். வந்ததுல என்ன கூட்டுனா அப்பவும் சொல்றேன் சாயங்காலம் போகலாம், ஒரு நைட் அங்க போய்க்கலாம் அப்படின்னு. இல்ல சீக்கிரம் போகணும். காலைக்குடி வீரர், பெரும் வீரர், அவரு என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா போய் ஆகணும். இது ஒண்ணுதான். சரி மக்களே, மாடுபிடி வீரர் இது பண்ண கூத்துல என்ன ஆகி போச்சுன்னா அழகான இங்க இருந்து கிளம்பி போய் இது பரவாயில்ல, வெஜ்ஜு தான் சாப்பிடணும், அதுதான் சாப்பிடணும். இல்ல அது நிறைய பேர் கண்ட்ரோல்டா இருக்காங்க, இல்ல சொல்ல. பட் எங்களுக்கு என்ன அப்படின்னா எங்கன்னா முடியும் அப்படின்னு நாங்க நினைக்கிறதுனால ஸோ நாங்க பெருசா கண்ட்ரோல் பண்ணல. டெய்லி வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு வேலையே வந்து ஒர்க் அவுட் மாதிரி தான், அதனால பிரச்சனை இல்லை. சாதாரண டெய்லி காலையில் எழுந்திரிச்சு வாக்கிங் எல்லாம் போய் ஒர்க் அவுட் எல்லாம் பண்ணி அதுக்காக விரதங்கிறதெல்லாம் கடைப்பிடிக்கிறங்கிற பேர்ல ரொம்ப டாஸ்க் பண்ணிட்டு இருந்தாப்ப. பட் என்னன்னா நான் எதுவுமே பண்ணல. நான் பிடிக்காம வந்தது கூட ஓகே, நான் ஏத்துக்கலாம். ஏன்னா எந்த விரதம் கடைப்பிடிக்கல. மாடுபிடி வீரர் அடிச்சு மண்டலே ஓட விட்டுட்டாங்கிற மாதிரி ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 1.5 மணி நேரம் நடந்தோம். ஏதாவது எது உள்ள போற இடம் இவரு ஏற்கனவே வந்திருக்காப்ல, நாங்க வேற பக்கம் தான் இறங்கி இருக்கிறீங்களா. ஸோ சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. இங்க எது என்ட்ரன்ஸ்னே தெரியல. ஒரு 7 கிலோமீட்டர் நடக்க விட்டாப்புல. காலைல இழுத்து பிடிச்சிருச்சு, எனக்குலாம் முடியல. இதுல புடி வீரர் என்ன சொல்லிட்டாருன்னா, கடைசியில காலை போய் அங்க பார்த்தா என்ன ஆகுதுன்னா அங்க ஒரு 600 பேர் இருப்பாங்க. மாடுபிடி வீரர்கள் ஒரு 600 பேர் சுமார் இருப்பாங்க. ஒரு பேட்ச் தான் உள்ள போயிருக்கு. ஸோ இதுல நின்று இறங்கலாம்னு பார்த்தா எங்களுக்கு வந்து டைம் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடும். ஸோ இறங்கவும் முடியாது. அதனால ஏன்னா வீட்டுக்கே தெரியாது வந்தது, வேற ஒரு பொய் சொல்லிட்டு வந்திருக்கோம், எல்லாம் விட மாட்டாங்க. அதனால என்ன பண்றது, சார் வந்து இப்போ ஒரு மீட்டிங்ல இருக்காரு, நீங்க பிஎன்ஐ மீட்டிங் ஆக்சுவலா அதுல இருக்காரு. ஸோ மீட்டிங் முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு வந்துடுறேன் அப்படின்னு இருக்காரு. ஸோ இப்போ கிளம்பி ஆண்டியே போயிட்டு இருக்கோம். ஒட்டச்சத்திரம் வந்துட்டோம். இவர் போயிட்டு திருப்பூர் போயிட்டு அதுக்கப்புறம் கோயம்புத்தூர் போய் வீட்டுல போய் ஆஜராகணும். அதுக்குள்ள நிறைய என்னென்ன கதையெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்காருன்னு தெரியல. என்ன ரெடி பண்ணி வச்சிருக்கீங்க? ஏதோ சொல்ல வேண்டியதுதான். ரைட்டு, சரி இது பரவாயில்ல. இதுக்கு போன வருஷம் ஒரு கூத்து நடந்துச்சு, அதை கேளுங்க. அப்போ வந்து பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்லை. எங்கேயோ இங்க பக்கத்துல என்ன ஊர் போனாங்க, இல்ல அந்த ஊர் பேரு ஏதோ நோட்டீஸ் வந்துருச்சு. இன்ஸ்டாகிராம்லயோ வாட்ஸ்அப்லயோ ஏதோ வந்துருச்சு. அதை பார்த்து போட்டு வெடிய நைட்டா வாங்க போலாம் அப்படின்னு கூட்டிட்டு போய் நைட்டு பூரா அங்கேயே உட்கார வச்சு பொட்டியை தூக்கிட்டு போயிடுவாங்க மாதிரி உட்கார வச்சு கடைசியில் அது நடக்கலாம். ஏதோ ஒரு இஷ்யூ ஆயிடுச்சு. அதனால வந்து நாங்க இந்த வருஷம் நாங்க பண்ணல அப்படின்ட்டாங்க. விடிய அங்கே உட்காந்து மறுபடியும் கிளம்பி திருச்சியில நல்லப்பர் கோயிலுக்கு போயிட்டு ஆத்துல குடிச்சிட்டு சாமி கும்பிட்டு வணக்கம்டா மாப்பிள்ள அப்படின்னு வந்து வர வழியில அப்படியே நம்ம முசிறி ரோட்ல ஒரு வாத்துக்கடை, ஸோ வாத்துக்கறி அவரும் கொஞ்சம் யூடியூப் ப்ராப்ளம் தான். ஸோ செம்மையா செய்வாரு, நம்ம ஏற்கனவே சாப்பிட்டோம். அங்க வந்து கிரிட்டு நடிச்சுட்டு போயிட்டேன். அவ்வளோதான். இப்போ பாருங்க கொஞ்ச நேரம் தான் டயர்ட் ஆயிடுச்சு. அடுத்த ஆப்ஷன் என்ன, இப்போ வந்து பொங்கல் சாப்பிட்டோம். பொங்கல் அன்னைக்கு நான் பொங்கல் கும்பிடக்கூடாது ஆக்சுவலா, எனக்கு அந்த மாதிரி இந்த மாதிரி இருக்கு. வீட்டுல வெளியே கும்பிட்டுக்கலாம். ஸோ அப்படிங்கும் போது கரெக்டா வந்து பொங்கல் செய்யறது நின்று சாமியெல்லாம் கும்பிட்டு நல்லா கிரிட்டுன்னு பொங்கல் அடிச்சுட்டு பொங்கலை பார்சல் வேற எடுத்துட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம். என்ன பண்றது, ஆப்ஷன்ஸ் இருந்தாலும் எனக்கு மாடுபிடி நினைச்சு வந்து எனக்கு 1 வருஷம் இல்லை, இதோட 2வது வருஷம் மாடுபிடி என்னைய முடிச்சு போடுறாப்ல, என்ன முடிச்சு போட்டேன் கூட்டத்துல இல்ல கூட்டத்துல வெயிட்டிங்னா அப்ப முன்னாடியே நேரத்திலே போகணும். ஃபர்ஸ்டே பிளான் பண்ணோம். எப்படி நேற்று 2 மணிக்கு தான் கொடுத்தாங்க. ஆக்சுவலா கொஞ்சம் முன்னாடியே கொடுத்தா கூட ஏதோ பண்ணிருப்போம். நேற்று 2 மணிக்கு கொடுத்தால என்ன ஆகி போச்சுன்னா சடன்னு அதுலயும் கிளம்பி அந்த ஸ்பாட்ல அப்போ நான் எல்லாத்துக்கும் ஃபோன் பண்ணிடு வாங்குற, யாரு வரீங்க ஜல்லிக்கட்டு போறேன்டா, ஜல்லிக்கட்டு போறேன் அப்படின்னு சொன்னா எவனும் இல்லை. எப்படி ஜல்லிக்கட்டு போறேன்னு சொன்னா எவனும் இல்லை. நீங்க போயிட்டு வந்துருங்க அப்படின்னு எவனும் இல்லை. கடைசியில நானும் மாடுபிடி வீரர் திரு வேங்கை அப்படிங்கிற ஒரு கிளவி வந்துட்டோம். என்ன கொடுமைன்னா யாருமே வேண்டாம் போக வேண்டாம்னு சொன்னாங்க. இல்லை நாங்கள் வேற பக்கம் போறோம், ஆக்சுவலாக ஒரு பிஸ்னஸ் மீட்டிங்காக போறோம். செவ்வாய்க்கிழமை வந்து டிஎன்ஐ மீட்டிங் இருக்கு. ஸோ அதை நாங்கள் பார்க்கணும்
வந்து பல்க் ஆகி போறோம். ஸோ இது எதுக்காக வந்து இந்த வீடியோ அப்படின்னா அவங்க பார்க்கட்டும். எப்படின்னா பாக்குறவங்களுக்கு தான் ஏமாத்திட்டு போனா ஆள் அடக்க போனாலும் கம்பெனி தான் வரணும் அப்படிங்கிறத கதை. என்னன்னா ஓகே, ரொம்ப ஆர்வமெல்லாம் போறதெல்லாம் மேலும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 5 முக்காலுக்கே போயிட்டேன். என்னன்னா இவர் என்ன சொல்லிட்டா அப்படின்னா வெடிஞ்சாதான் வந்து நடக்கும் அப்படின்ட்டாரு. சரி ஓகே, நானும் வந்து இங்க வரேன் கேமரால லாகு போடுறதுக்கு சார்ஜர் குத்துன்னு அப்புறம் இப்ப வரைக்கும் ஏறிட்டு இருக்கு. கேமராலாம் பாத்தீங்கன்னா லாகு போடுறக்கா எடுத்துட்டு வந்து சரி ஓகே இதாச்சும் வந்து கொஞ்சம் எல்லாரும் போறதை விட நம்ம கொஞ்சம் பெஸ்டா பண்ணுவோம். எப்படி பெஸ்டா பண்ணுவோம், ஆளை பிடிக்கிறோமோ இல்லையோ வீடியோ கண்டென்ட் தெளிவா போடுவோம், எல்லா மக்களுக்கு வந்து புரியுற மாதிரியும் நீட்டாவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது இன்னொரு கூத்துன்னா இந்த பதிவு பண்றோம்ல ஆன்லைன்ல, அதுவே கொஞ்சம் நிறைய கிரிட்டிக்கல் இருக்கு. வெப்சைட் வேலை செய்ய மாட்டேங்குது. ஸோ ரொம்ப கசகசன்னு இருக்கு. ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட்டை நினைச்சாலே கழுவி கருத்து இருக்கு நிலவரம். அதனால என்னன்னா அது என்ன பண்ணணும் எப்படி பண்ணணும் அடுத்த ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றோம். ஏன்னா இப்ப நாங்க அதெல்லாம் அனலைஸ் பண்ணி எல்லாமே கத்துக்கிட்டோம். இன்னைக்கு ஒரு பாடம் என்ன கத்துக்கிட்டோம் அப்படின்னா தான் இனிமே நடக்குது ஜல்லிக்கட்டு போகணும் அப்படின்னா முன்னத்து நாள் நைட்டு போறது விஷயம் இல்ல, போய் ரூம் போட்டு தங்குறது விஷயம் இல்ல, அங்கேயே படுத்துற வேண்டியதான். அதான் ஆப்ஷனு, காரை போட்டு அங்கேயே படுத்துற வேண்டியதான் அப்படிங்கிற முடிவுக்கே வந்துட்டோம். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 மணிக்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க, இருட்டிலேயே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க லைட்டை போட்டு அக்செப்டேஷனே பண்ணாங்க. ஸோ அது கூட என்னன்னா ஃபர்ஸ்ட் ஜல்லிக்கட்டு போறோம் என்னன்னா கான்டாக்ட் பேஸ் எங்களுக்கு எதுவும் தெரியல, எந்த வழியா போறோம் எந்த பக்கம் வரோம் என்னன்னு எனக்கு தெரியல. ஸோ அடுத்தாட்டி என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு கான்டாக்ட் பிளேஸ் ரெடி பண்ணணும். இந்த இடத்துல நடக்குது அப்படிங்கிற பேசிக்காக தெரிஞ்சிடும். இப்போ இது எக்ஸிட்டு வழியாக போகணும், இங்கே என்னென்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அக்யூரேட்டாக தெரிஞ்ச ஒருத்தர் வந்து நம்பர் சென்ட் தேவை போகிறாங்க. அப்படி யாராவது இந்த வீடியோவை பார்க்குறீங்க, ஸோ நீங்களும் ஜல்லிக்கட்டுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கம்பல்சரி கமெண்ட்ல உங்கள் நம்பரை போட்டுவிடுங்க, கூப்பிடுறோம், கான்டாக்ட் தேவைப்படும். எங்கே என்னாலும் சொல்லுங்க, வந்துடுறோம். நீங்கள் பாரிங்ல வச்சா கூட பரவாயில்ல, ஹாஸ்பிட்டல்லாம் எடுத்து வந்துடுறோம், ஆல்ரெடி இருக்கு. ஆனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லா பொங்கலுக்கு சந்தோஷமா இருங்க, ஹாப்பியா இருங்க. படத்துக்கு போகிற நாங்கள் போய் கத்தி கொண்டே பிடிச்சிக்காதீங்க. சாராயம் குடிச்சிட்டு டெய்லி குடிக்கிற மாதிரி நீங்கள் குடிக்கிறது நாளை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ ஹாப்பியா ஜாலியாக ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. இல்லை அப்படின்னா எங்கேயாச்சும் போயிருக்கணும் ஏதோ ஒன்று போயிட்டு வாங்க. வீட்டில் மட்டும் படுத்து தூங்காதீங்க, அதே வேலை செஞ்சுட்டு வந்து டயர்டாக தூங்கிங்க, அதுவும் ஒரு நல்ல ஆப்ஷன் தான். அதிக பொறுத்த மட்டும் சலசம் பண்ணி பொங்கல் நியூ இயரு ஃபங்க்ஷனு இந்த மாதிரி எடுத்துக்கிட்டீங்கனாலே எதுல பார்த்தீங்கன்னாலும் ஏதோ ஒரு பஞ்சாயத்து. ஆனால் எங்க இருக்குன்னா